மாஷால். அடுத்ததடியாக நபியுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்வதற்காக வேண்டி முஹம்மது அரஃபாத் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு என்பதை சொல்வாங்க. வாங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது தலைப்பு நன்னெறி சீரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைக்கு சீரத் என்று கூறப்படும். நமது நபி அவர்களின் வளர்ப்பு. தாதா அப்துல் முத்தலிப் நபி அவர்களை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தார்கள். நபி அவர்களின் 8 வயதில் தாத்தா அவர்களும் வஃபாத்தானார்கள். வஃபாத்தாகும் போது நபி அவர்களின் பெரிய தந்தையான அபு தாலிப் அவர்களிடம் ஒப்படைத்து சென்றார்கள். அபு தாலிப் மிக நல்ல மனிதர். நபி அவர்கள் எப்போதும் தான் கைக்குள்ளே வைத்து எவ்வித கஷ்டமும் நேராமல் வளர்த்தார்கள். பிரயாணத்திலும் கூட நபி அவர்கள் தம்முடன் அழைத்து செல்வார்கள். நமது நபி அவர்களின் வாலிபம். நபி அவர்கள் தமது பெரிய தந்தையின் வளர்ப்பில் சிறிக சிறிக வாலிபத்தை அடைந்தார்கள். வாலிபத்தும் எல்லோரையும் விட மிக நல்லவராக இருந்தார்கள். மக்கத்து வாலிபர்கள் தங்களுக்குள் சண்டை செய்து கொள்வார்கள். ஆனால் நபி அவர்கள் எப்போதும் யாரிடமும் சண்டையிட்டதில்லை. மிகுதிமானவர்கள் மது குடிப்பார்கள், சூதாட்டம் விளையாடுவார்கள், கெட்ட விஷயங்களை செய்வார்கள். ஆனால் நபி அவர்கள் அதையெல்லாம் கெட்டது என ஒதுக்கி தள்ளுவார்கள். ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், கூலியாட்களுக்கு உதவி செய்வார்கள், பலகீனமானவர்களுக்கு ஒத்தாசை புரிவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைர். அரஃபாத் அவர்கள் ரொம்ப அழமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே துண்டு துண்டா வெளியே விடுந்து பாருங்க. இப்படிதான் இருக்கணும் பயான். பயான் என்பது மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகா சொல்லி வந்துட்டார்.